வணக்கம். இந்த ஆண்டு குரு பயிற்சி பலன்களை பார்க்கலாம். குரு பகவான் ரிஷப ராசியில் இருந்து மிதுன ராசிக்கு 14/5/2025 இரவு 10:30 மணிக்கு மேல் குரு பயிற்சி நடைபெறுகிறது. ரிஷப ராசி காலபுருஷ தத்துவத்தின் 2வது ராசியாகப்பட்டது. நிலத்தில் இருந்து நீர் காற்று ராசியாக குரு மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். குரு பயிற்சியாக மட்டுமல்லாமல் குருவினுடைய பார்வையாக தான் நின்ற இடத்திலிருந்து 5, 7, 9 பார்வையாக பார்க்கிறார். குரு பொதுவாக 2, 5, 7, 9, 11ஆம் இடங்களில் லக்ன ரீதியாக வந்தால் சுப பலன்களை செய்வார் என்பது பொது விதி. குரு பொதுவாக இயற்கை சுபரே. பிரகஸ்பதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் அனைவருக்கும் நன்மைகளை செய்ய மாட்டாரா? திருமணம் நடக்காதா? புத்திர பாக்கியம் கிடைக்காதா? சுபகாரியங்கள் ஏதேனும் நம் இல்லத்தில் நடைபெறாதா? வீடு வண்டி வாகன யோகங்கள் கிடைக்காதா? மண்மனை யோகஸ்தானங்கள் கிடைக்காதா? கணவன் மனைவி இடையே பிரச்சனைகள் தீர்வுக்கு வராதா? கோர்ட் பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவுகள் வராதா என்ற கேள்விக்குறிகள் அதிகப்படியாக இருந்தாலும் சிலருக்கு உயர்கல்வி ரீதியாக வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்காதா? நோயிலிருந்து தீர்வு காண முடியாதா என்ற பல கேள்விகளுக்கு பல மன கேள்விகளுக்கு விடையாக வரக்கூடியவர் ஒவ்வொரு ஆண்டும் குரு பயிற்சி மிக உன்னத பலன்களை செய்வார் என்பது நம்பிக்கையுடன் நாம் இந்த ஆண்டை பார்க்கலாம். கடக லக்னம் அன்பர்களுக்கு இந்த ஆண்டு குரு பகவான் லக்னத்திற்கு 12ஆம் இடத்தில் வருகிறார். இதை பொதுவாக விரயஸ்தானம் அயனசயனஸ்தானம் என்று சொல்வார்கள். கடக லக்னத்திற்கு அதிபதி சந்திரன். அடிக்கடி மன நிம்மதிகளை இழக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். சற்று கவனமாக இருங்கள். கடக லக்னத்திற்கு குரு 6, 9ஆம் இடத்து அதிபதி. நோய்களை தீர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. அரசு உத்தியோகம் கிடைக்க வாய்ப்பு உண்டு. எதிர்பாராத சொத்துக்களுக்கு தீர்வு கிடைக்க வாய்ப்பு உண்டு. குரு கோச்சார ரீதியாக மிருகசீட நட்சத்திரத்தில் வரும்பொழுது திருமண பாக்கியம் கைகூடும். காதல் திருமணத்தில் சற்று கவனமாக இருங்கள். இதுவரை திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடைபெறும். அதிகப்படியான முயற்சிக்க வேண்டும். குழந்தை பாக்கியத்தில் தாமதங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. மருத்துவத்தை அணுகிக் கொள்ளுங்கள். தொழில் ஸ்தானாதிபதி லக்னத்திற்கு 10ஆம் இடம். செவ்வாய் இன்றைய கோச்சார ரீதியாக சனி பார்ப்பதால் தொழிலில் அடிக்கடி முடக்கங்கள் ஏற்படுகிறது. இருந்தபோதும் தகப்பனாரை அருகில் வைத்துக்கொண்டு தொழில் செய்வது மிகவும் சிறப்பாக இருக்கும். முழுமையாக கிடைக்கப்பெறும். ஐடி துறைகளிலும் கம்ப்யூட்டர் கம்யூனிகேஷன் துறைகளிலும் நல்ல வேலை வாய்ப்புகள் உருவாகும். கடக லக்னக்காரர்களுக்கு லக்னத்திற்கு 4ஆம் இடத்தில் சுக்கிரனுடைய வீடாக இருந்து குருவினுடைய பார்வை 5ஆம் பார்வையாக இருப்பதால் நல்ல அழகான வீடு கட்டுவார்கள். தெய்வீகமான வீடாகவும் உன்னதமான வீடாகவும் கட்டுவார்கள். சிறிது ராயல்டி இருக்கும் அந்த வீட்டில். உடல்நிலையில் எந்தவித பாதிப்புகளுமே கிடையாது. இருந்தபோதும் பெரியவர்களுக்கு வயது நிமித்தமாக இடுப்புக்கு கீழே நரம்பு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏனென்றால் லக்ன 6ஆம் இடத்து அதிபதி குரு 12ஆம் இடத்தில் புதனுடைய வீட்டில் இருப்பதால் சிறு நரம்புகளால் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. சிம்ம லக்னத்திற்கு குரு பகவான் லக்னத்திற்கு 11ஆம் இடத்திற்கு வருகிறார். லாபஸ்தானத்தை கொடுக்கக்கூடியவர். கடந்த ஆண்டு தொழிலில் ஏற்பட்டக்கூடிய நஷ்டத்தை இந்த ஆண்டு ஈடு செய்யக்கூடிய லாபத்தை கொடுக்கக்கூடியவர். சிம்ம லக்னத்திற்கு குரு பகவான் 5, 8க்குரியவர். லக்னத்திற்கு 11ஆம் இடத்திற்கு வருகிறார். குருவினுடைய பார்வையாக 3, 5, 7ஆம் இடத்தை பார்க்கிறார். இதனால் தகவல் தொடர்புகள் கம்யூனிகேஷன் 3ஆம் இட சம்பந்தப்பட்ட அனைத்து துறைகளிலும் வெற்றி காணக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. இதுவரைக்கும் யார் யாருக்கெல்லாம் சிறு பயணங்கள் ஏற்படவில்லையோ அனைவருக்குமே சிறு பயணங்கள் மூலமாக வெற்றி அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. குருவினுடைய பார்வையாக 9ஆம் இட பார்வையாக லக்னத்திற்கு 7ஆம் இடத்தை பார்க்க திருமணம் கைகூடும். அதிலும் சில கலப்பு திருமணங்கள் ஏற்படும். அதில் கலவரங்களும் ஏற்படும். கவனமாக இருங்கள். குருவினுடைய பார்வையாக 7ஆம் இட பார்வையாக லக்னத்திற்கு 5ஆம் இடத்தை பார்ப்பதால் புத்திர பாக்கியங்கள் ஏற்படும். இதுவரை புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கிய யோகத்தையும் கொடுக்கும். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் மூலமாக லாபத்தையும் கொடுப்பார்கள். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. 2வது குழந்தையும் பிறக்க வாய்ப்பு உண்டு. தொழில் ஸ்தானம் நன்றாக இருக்கும். தொழிலில் எந்தவித முதலீடு போடாதீர்கள். உங்களுடைய உழைப்பை நம்புங்கள். உங்களுடைய திறமையை நம்பி முன்னுக்கு வாருங்கள். சிறப்பாக இருக்கும். சிலர் பெண்கள் வீட்டில் இருந்தபடியே சிறு தொழில்கள் ஆரம்பிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பு இந்த சிம்ம லக்னத்திற்கு லக்னக்காரர்களுக்கு உன்னதமான பலன் கொடுக்கும். எதிர்பார்த்த சம்பள உயர்வுடன் வேலை நடைபெறும். நன்றாக இருக்கும்.
உயர்கல்வி, பட்டய படிப்பு, தடைப்பட்ட படிப்பு அனைத்தும் குருவினுடைய பார்வையின் மூலமாக சிறப்பாக நடைபெறும். கடந்த ஆண்டில் ஏற்பட்ட வீட்டினுடைய சுப பலனை இந்த ஆண்டு பிரச்சனைக்கு உள்ளாகக்கூடிய சூழ்நிலை உருவாகும். கவனமாக இருங்கள். வீடு, இடம், வண்டி, வாகன ஸ்தானங்களில் சற்று கவனமாக இருங்கள். சிம்ம லக்ன நேயர்களை, உடல்நிலையில் சிறுநீரக கோளாறு, கல்லடைப்பு, வயிற்று உபாதைகள் அடிக்கடி ஏற்படும். உடல் ரீதியாக கவனமாக இருங்கள். காலபுருஷ தத்துவத்தின் 6வது பாவகம் என்பார்கள். கன்னி லக்னத்தின் அதிபதி புதன். கன்னி லக்னத்திற்கு 4 7ஆம் இடத்த அதிபதி குரு கன்னியா லக்னத்திற்கு 10ஆம் இடத்தில் கோச்சார ரீதியாக வருகிறார். 10ல் குரு வர பதவி போகும் என்பது பொது விதி. அப்படியெல்லாம் ஒருபோதும் நடக்காது. குருவினுடைய பார்வையாக கன்னியா லக்னத்திற்கு 2, 4, 6ஆம் இடத்தை பார்க்கிறார். பார்க்க சுப பலன்களே நடக்கும். கன்னியா லக்னத்திற்கு 4ஆம் இடத்த அதிபதி குரு 4ஆம் இடத்திற்கு 7ஆம் இடத்தில் இருப்பதால் இதுவரை இடத்திலும் வண்டி வாகனத்திலும் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தாலும் அதற்கு தீர்வு காணக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. புதிய வண்டி வாகனம் இடமும் சேரக்கூடிய வாய்ப்பும் உண்டு. நிலமும் வாங்கலாம் குருவினுடைய பார்வையாக. அதற்கடுத்து கன்னியா லக்னத்திற்கு 7ஆம் இடத்த அதிபதி குரு 7ஆம் இடத்திற்கு 4ஆம் இடத்தில் இருப்பதால் மனைவி மூலமோ அல்லது கணவன் வீட்டு மூலமாக சொத்துக்கள் சேரக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டு. குருவினுடைய பார்வையாக கன்னியா லக்னத்திற்கு 2, 4, 6ஆம் இடத்தை பார்ப்பதால் உயர்கல்வி, சொத்து வளம், பணவரவு ஸ்தானம், சிறு சேமிப்பு பெருகக்கூடிய ஒரு வாய்ப்பு. 7ஆம் இட பார்வையாக லக்னத்திற்கு 4ஆம் இடத்தை பார்ப்பதால் உயர்கல்வி, தாய் வீட்டு சுகம், தாய் வீட்டு சொந்தங்களின் மூலமாக கிடைக்கக்கூடிய சுப பலன்கள் அனைத்துமே நன்றாக இருக்கும். கடந்த ஆண்டு திருமணம் கைகூடக்கூடிய சூழ்நிலைகள் இருந்த கன்னியா லக்னக்காரர்களுக்கு இந்த ஆண்டு திருமணத்திற்கு காலதாமதம் ஏற்படும். தாய் வீட்டு சொந்தங்களின் மூலமாக திருமணத்தை தேட பாருங்கள். விரைவில் திருமணம் கைகூடும். புத்திர பாக்யாதிபதி சில கருவுற்று கருச்சிதைவுகள் ஏற்படும். கவனமாக இருங்கள். உடல் ஆரோக்கியத்தின் ரீதியாக நீண்ட தூர பயணத்தை குறைத்து கொள்ளுங்கள். பிடிவாத குணம் வேண்டாம். தேவையில்லாத பிரஷரும் வேண்டாம். இது குழந்தையினுடைய கருச்சிதைவுக்கு முழுமையான அபாயகரமான சூழ்நிலையை உருவாக்கும். தொழிலில் ஏற்பட்டக்கூடிய மாற்றத்தை காட்டிலும் உறுதியாக இவர்களுக்கு வேலை கிடைக்கும். பணவரவு கைகூடும். எதிர்பாராத யோகத்தையும் பெறுவார்கள் கன்னியா லக்னக்காரர்களுக்கு. ஏனென்றால் அந்த வீட்டில் புதன் உச்சம் பெறுகிறார். தொழில் நன்றாக இருக்கும். இருந்த போதும் யாரையும் பார்ட்னர்ஷிப்பாக வைத்துக் கொள்ளாதீர்கள். எச்சரிக்கை தேவை. வேலை உறுதியாக கிடைக்கும். பிறரிடத்திலோ அல்லது அரசாங்கத்துறையிலேயோ அரசு சம்பந்தப்பட்ட எக்ஸாம், சென்ட்ரல் கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட எக்ஸாம், வங்கித்துறை சம்பந்தப்பட்ட தேர்வுகளுக்கு இவர்கள் தன்னிலை தகுதிப்படுத்தி கொண்டு வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டு. வேலையும் உறுதியாக கிடைக்கும். குரு லக்னத்திற்கு 2ஆம் இடத்தையும் 4ஆம் இடத்தையும் குரு பார்க்க வெளிநாட்டின் மூலமாக கல்வி வாய்ப்பு உருவாகும். குறிப்பாக ஆசிரியர்களுக்கு கௌரவ பட்டம், பதவிகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். இடம், வீடு உறுதியாக கிடைக்கும். குரு பார்க்க அதிலும் தாய் வீட்டு சீதனமாக இடம் கிடைக்க வாய்ப்பு உண்டு. முயற்சி செய்யுங்கள். சில பிரச்சனைகள் தகப்பனார் வீட்டு சொத்துக்களுக்கு பஞ்சாயத்து செய்யுங்கள். அவசரப்பட்டு கோர்ட் கேஸ் போக வேண்டாம். 9ஆம் இட பார்வையாக கன்னியா லக்னத்திற்கு 6ஆம் இடத்தை பார்ப்பதால் நோய்கள் தீரக்கூடிய ஒரு வாய்ப்பு. எதிரிகளின் தொல்லைகள், இதுவரை தீராத பிரச்சனைகளுக்கு தீரக்கூடிய நல்ல வாய்ப்பு இந்த குரு பகவான் இவர்களுக்கு அள்ளி கொடுக்கிறார். அவரவர் ஜாதகத்தை அடிப்படையில் திசாபுக்தி, அந்தரம், கோச்சார ரீதியாக முழுமையாக தெரிந்து கொள்ள என்னை தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.